லாஸ்ட் பார்ட்ல நம்மளுடைய குட்டி தேவதை ஒரு பையனை காப்பாத்திருப்பா. அதுக்கு நன்றி சொல்றதுக்காக அவருடைய தாத்தாவை கிராமத்துக்கு வந்தா. அந்த இடத்துலயும் நம்ம ஹீரோவோட தம்பி நான் தான் காப்பாத்தினேன்னு போய் சொல்லிட்டு இருப்பானா. இப்ப நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே அந்த இடத்த விட்டே ஓடி போயிடுவான். நம்ம ஹீரோவோ இது எல்லாத்துக்குமே காரணம் என்னுடைய பொண்ணு தான், அவ மட்டும் அந்த மிட்டாயை சாப்பிட்டுட்டு வயிறு வலின்னு சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பிடிச்சிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்ல அவரும் நம்மளுடைய பூப்பாவை பார்த்துட்டு ஒன்னு குறைச்சி எடை போட்டுட்டு எடுத்துட்டு ஒரு 12 கம்பெனியோட டைரக்டர் நான் இன்னைக்குதான் ஒரு நல்ல பையனை மீட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்ல இது எல்லாமே அந்த புத்தரோட ஆசீர்வாதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரா. நம்மளுடைய குட்டி தேவதையோ உங்களை மாதிரி ஒரு நல்ல தாத்தாவை மீட் பண்ணது இந்த புத்தரோட ஆசீர்வாதம் தான் அப்படின்னு சொல்றா. உனக்கு என்ன வயசாகுது அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு 5 வயசாகுது, என்னுடைய பேரு பூப்பா அப்படின்னு சொல்ல அவரோ நீ என்ன தாத்தான்னு கூப்பிடும் போது எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கு, எங்க மறுபடியும் தாத்தா கூப்பிடு அப்படின்னு சொல்றாரா. அவளும் இந்த கிராமத்துல எனக்கு நிறைய தாத்தா பாட்டி எல்லாம் இருக்காங்களா, உங்களை கூப்பிட்டோன்னு வச்சுக்கோமே அவங்க கோச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்ல அங்க இருக்க எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தம்பியும் தம்பி ஒய்ஃபும் கோபத்துல கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. இப்ப தம்பி கிட்ட தம்பி ஒய்ஃபோ ஒரு யோசனை சொல்றா, அந்த பொண்ணோட அதிர்ஷ்டத்தாலதான் உங்களோட அண்ணனும் அன்னை குடும்பமும் இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க, அதுக்கு என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு அப்படின்னு சொல்லி முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கானா. அந்த குழந்தைய பேசாம நாம கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்றா. இது கிட்ட அவனும் ஷாக் ஆயிரா, என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்க என்னங்க அவன் நான் பெத்த பொண்ணு, இது ஒண்ணு போத்தாதான் அவளை நம்ம கூட கூட்டிட்டு வரதுக்கு, கிளம்புங்க அவளை போய் கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல நேரா போய் நம்ம ஹீரோ வீட்டு கதவை தட்டிட்டு இருக்காங்க. தம்பியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போய் ஒரு பேப்பர்ல எங்களுடைய பொண்ணு எங்களுக்கு வேணும் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போராட்டம் பண்றதுக்கு தயாரா அவ கதவை தட்டுல அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்களா. உள்ளுக்குள்ள இருந்து மாமியாரும் ரொம்ப கோவமா வெளியில வந்து அவ முகத்திலேயே தண்ணியை தூக்கி ஊத்திடுறாங்க. இதுக்காக இந்த மாதிரி கதவை தட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க என்னுடைய பொண்ணு என்கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இதை கேட்டோடனே அவங்களுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. பொண்ணுடைய பொண்ணா கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமா இல்லையா என்ன, என் மூத்த பையனோட குழந்தை, மரியாதையா இங்க இருந்து ஓடிடு அப்படின்னு சொல்ல தம்பி ஒய்ஃபோ நான் 10 மாசம் சுமந்து பெத்த குழந்தை அவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது, இவ்வளவு நாள அந்த குழந்தை உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த குழந்தைய பெத்தப்ப எனக்கு பினான்சியல் சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருந்துச்சு, அதனாலதான் வளர்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. அப்படியா, அப்படின்னா சரி எப்படி உன் பையனை மட்டும் உன்னால வளர்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்கறாளா நம்மளோட ஹீரோயின். தம்பியோ எங்களுடைய பினான்சியல் சிச்சுவேஷன் இப்ப கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு, அதனால எங்களுடைய பொண்ணு நாங்களே வளர்த்துக்கிறோம், இவ்வளவு நாளா நீங்க கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கீங்க, அதுக்கு வேணா ஒரு 10,000 ரூபாய் பணம் தரேன்னு சொல்ல இப்ப மாமியாருக்கும் ரொம்ப கோவம் வந்துருது. பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு விளக்குமாரை எடுத்துட்டு 2 பேத்தையும் அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. தம்பி ஒய்ஃபோ என்னுடைய பொண்ணை என்கிட்டயே கொடுத்துருங்க, என்னுடைய சொந்த ரத்தம், அவளை பக்கம் என்னால இருக்க முடியல, அவளோட முகத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் போட்டுட்டு இருக்கு. தம்பி ஒரு பேப்பர்ல என்னுடைய பொண்ணை என்கிட்டயே ஒப்படைங்கன்னு எழுதி வச்சிருப்பானா, அதை வச்சுட்டு அந்த வீட்டு வாசல்லே உட்காந்துருவா. நீங்க என் குழந்தைய கொடுக்குற வரைக்கும் நாங்க இந்த இடத்த விட்டு நகர மாட்டோம்னு சொல்ல அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே இதை பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளோட ஹீரோவோ நிச்சயமா என் பொண்ணுக்கு அவளோட சொந்த அம்மா அப்பா தேவைப்படவே மாட்டாங்க, அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவளுக்கு தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவ ரொம்பவுமே கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மாமியார ஊர்க்காரங்க முன்னாடி இந்த மாதிரி நாடகம் ஆடுறதை விட்டுட்டு மரியாதை நீங்க 2 பேரும் இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உள்ளுக்குள்ள இருந்து அந்த குட்டி பொண்ணு வெளியில வரா. நான் இவங்களோட போறேன் அப்படின்னு சொல்ல கேட்டு நம்மளோட ஹீரோயினும் ரொம்ப ஷாக் ஆயிரா. இது கேட்டுட்டு தம்பிக்கும் தம்பி ஒய்ஃப்க்கும் சந்தோஷம் தாங்க முடியல. தன்னுடைய குழந்தைய இழுத்து தாம் பக்கம் வச்சுட்டு பாத்தீங்களா எங்களுடைய பொண்ணே வந்து எங்க கூட வரதுக்கு தான் ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு போக நம்ம ஹீரோவோ முன்னாடி வந்து இங்க பாரு பாப்பா, நீ போற இடத்துல உனக்கு ஏதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோமே நீ உடனே இங்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. அவங்களும் அங்கிருந்து கூட்டிட்டு போகும்போது நம்மளோட ஹீரோயின் பின்னாடியே வந்து அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே போய்கிட்டே இருக்கா. மாமியாரோ இவங்கள வாட்ச் பண்ணணும், அந்த குழந்தை ஏதாவது பண்ணிடுவாங்கடா அப்படின்னு சொல்ல நான் பாத்துக்கிறேமா, தினமும் போய் அந்த வழியா நான் குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னு சொல்றத பார்த்துட்டு வரேன், எதுவும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப தம்பி ஒய்ஃபும் நம்மளுடைய குட்டி தேவதையை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்களாம். இதை பார்த்துட்டு அவங்க வளர்த்துட்டு இருப்பாங்க இல்லையா அந்த பையன், என்னம்மா இவ்வளவு இங்கே கூட்டிட்டு வந்திருக்கீங்க, இவ்வளவு எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்மளுடைய குட்டி தேவதையை ஒரு பிளானோட தான் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருப்பாங்க. எனக்கு தான் ஒண்ணு பிடிக்காது, இவங்க தான் என்னுடைய அம்மா அப்பா, இனிமே நான் இங்கே தான் இருப்பேன், ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நான் எங்க அம்மா அப்பா கிட்டயே போறேன் அப்படின்னு சொல்ல ஏய் இருமா இரு அப்படின்னு சொல்லிட்டு டே இங்க வாடா, இனிமேல் இவ இங்கே தான் இருக்க போறா, இவ தான் உன்னுடைய தங்கச்சி, அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருமே ஒரே குடும்பமா இருக்க போறோம் அப்படின்னு சொல்ல அந்த பையனும் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கானா. நம்மளுடைய குட்டி தேவதை ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காளா. இவங்க 2 பேத்தையும் சமாதானப்படுத்தவே முடியல. நம்மளுடைய குட்டி தேவதையும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ரூமுக்கு போறாள். அந்த இடத்துல ஒரே ஒரு குட்டி பெட்டு தான் இருக்கு, இனிமேல் இங்கே தான் நான் படுக்க போறேன்னு சொல்ல அந்த பையனும் இது என்னுடைய இடம், நீ படுக்க கூடாது அப்படின்னு வைஃபு தன்னுடைய மகனை கூட்டிட்டு வந்து டே இங்கே பாரு, அம்மாவும் அப்பாவும் எப்பயுமே உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுவோம், இந்த பொண்ணை ஒரு விஷயத்துக்காக தான் இங்கே கூட்டிட்டு வந்திருக்கோம், இவனால நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கூடா அப்படின்னு சொல்ல அவனும் அதுக்கு கேட்கவே மாட்டேன். 2 பேரும் அந்த பெட்டுக்காக இப்ப அடிச்சுக்க கொஞ்ச நேரத்துல பார்த்தோம்னா தம்பி ஒய்ஃப் 2 பேருமே தலையை பிச்சுக்கிட்டு அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. அவளோ என்னங்க என்னால இந்த பொண்ணை சமாளிக்கவே முடியாது, எனக்கு பொண்ணு வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நொந்து போய் உட்காந்துருக்கு. நம்ம குட்டி தேவதையோ அவங்க 2 பேத்தையும் அடுத்து என்ன பாடுபடுத்த போறா அப்படின்றத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.